தூர்வாறுதல் உள்ளிட்ட முறையான மழைநீர் சேமிப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த தவறியதே வறட்சி மற்றும் குடிநீர் பிரச்சினைக்கு காரணம் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். என்பது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல. கடந்த 2 மாத காலமாக மிக அதிகமான தாக்கம், எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த வெப்பச்சலனம் என்பது, கொடுமையான வெயிலின் தாக்கம் என்பது மக்களிடத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அரசு இப்போதுதான் விழித்து கொண்டு இன்றைக்கு 22 மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்பட்டிருப்பதாக, பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ஒதுக்கியிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது தும்பை விட்டு வாழை பிடிக்கின்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். நவம்பர், டிசம்பர் நமக்கு வடகிழக்கு பருவமழை கிடைக்கும். இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை கிடைத்த நீர்லாம் எங்கே போச்சு? அதெல்லாம் அவங்க சேமித்து வச்சுருந்தா இப்போ இந்த 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு 150 கோடி பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து வழங்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் யார்? இந்த அரசு தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.